டைம் அண்ட் ஒர்க்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மும் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஏ என்பவர் ஒரு வேலையை தனியா செஞ்சா 6 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 4 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை சி தனியா செஞ்சா 12 நாள் செஞ்சு முடிப்பாங்கன்னா 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க கேட்கறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாலும் எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கம்ப்ளீட் ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஏ என்பவர் தனியா ஒரு வேலையை செஞ்சா 6 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 4 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை சி தனியா செஞ்சா 12 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. ஸோ 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை செஞ்சா எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்கன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாலும் நம்ம மொத்தமா 2 மெத்தட் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் டைரக்டா இங்க ஏக்கு எத்தனை நாள் சொல்லிருக்காங்க 6 இன்ட்டு பிக்கு 4 இன்ட்டு சிக்கு 12 வகுத்தல். வகுத்தல்ல ஃபர்ஸ்ட் ஏவையும் பியும் பிரிக்கணும். ஸோ இங்க 6 இருக்கு, இங்க 4 இருக்கு. 6 இன்ட்டு 4 24 பிளஸ் நெக்ஸ்ட் பியும் சியும் பிரிக்கணும். இங்க 4 இருக்கு, இங்க 12, 4 இன்ட்டு 12 48 பிளஸ் சியையும் ஏயும் பிரிக்கணும். இங்க 12 இருக்கு, இங்க 6 இருக்கு. 6 இன்ட்டு 12 72. அதாவது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற நாட்களை 3 அப்படியே பிரிக்கணும் நியூமரேட்டர்ல. வகுத்தல்ல ஃபர்ஸ்ட் ஏவையும் பியும் பிரிக்கணும் பிளஸ் பியும் சியும் பிரிக்கணும் பிளஸ் சியையும் பிரிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் 6 இன்ட்டு 4 இன்ட்டு 12 வகுத்தல் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா டினாமினேட்டர் நம்ம கேன்சல் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வேல்யூ பெருக்குனால எப்படி நம்ம அகைன் கேன்சல் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது அப்படியே கூட்டுங்க. 24 பிளஸ் 48 பிளஸ் 72 144. ஸோ 12 144 12 கேன்சல் பண்ணால் 12 டைம், 6 12 கேன்சல் பண்ணால் 2 டைம், 4 2 கேன்சல் பண்ணால் 2. சீக்வல் பேலன்ஸ் பண்ணதுக்கு 2 மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்போ 3 பேர் ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்களா 2 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைப். இதே கொஸ்டின் நம்ம இன்னொரு மெத்தட் சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ரெண்டாவது மெத்தட் பார்த்தோம்னா எல்சிஎம் மெத்தட். அதை கொடுத்துருக்கிறது 3 வேலைக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ என்ன இருக்குது 6 அடுத்தது 4 அடுத்தது 12 3க்கும் எல்சிஎம் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் 2ஆல கேன்சல் பண்ணலாம். 2ஆல கேன்சல் பண்ணா 3 2 6 அகைன் 2ஆல கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா 3 இப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படியே போட்டுக்கணும் அந்த வேல்யூவை. நெக்ஸ்ட் இங்க 1 இங்க 3 அகைன் 3ஆல கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா 1 1 1. இதுக்கு மேலே எதுவும் காமனாக கேன்சல் பண்ணவும் இது இல்லை. இப்போ பெருக்குங்க 2 இன்ட்டு 2 4 4 இன்ட்டு 3 12. ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 12. அந்த 12 இந்த இடத்துல போட்டுக்காங்க. சரிங்களா? எவ்வளோ பெரிய வேல்யூ வந்தாலும் சரி எல்சிஎம் இதுதான். இந்த டேஸ் வந்து இங்கே 6 4 12 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய 20 30 40 இந்த மாதிரி எது கொடுத்தாலும் சரி இதே கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் இங்கே 6 எத்தனை டைம் 12 வரும் 2 டைம், 4 எத்தனை டைம் 12 வரும் 3 டைம், 12 எத்தனை டைம் 12 வரும் 1 டைம். அதாவது 2 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. சரிங்களா? இந்த 3 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 1 அப்படிங்கிறது சி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க 3 பேர் சேர்ந்து ஒன்னா வேலை செஞ்சா எத்தனை நாள் செஞ்சு கேட்குறாங்க. அப்போ 3 ஆட் பண்ணுங்க. 2 பிளஸ் 3 பிளஸ் 1 ஈக்குவல் டு 6. ஸோ 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒன்னா வேலை செஞ்சா 6 வேலை செய்வாங்க. மொத்த வேலை 12 வேலை. அப்போ 12 வேலை. எப்பவுமே இந்த எல்சிஎம் எடுத்துக்கு போற வேல்யூ தான் டோட்டல் ஒர்க். சரிங்களா? அப்போ 12 வகுத்தால் இங்க என்ன இருக்குது 6 கேன்சல் பண்ணா 2. ஸோ பாருங்க சேம் ஆன்சர் தான் வருது. உங்களுக்கு எந்த மெத்தட் கண்டிப்பாக அதை நீங்க யூஸ் பண்ணிக்காங்க. அதே மாதிரி இந்த சம் பாருங்க. இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 24 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 5 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை சி தனியா செஞ்சா 12 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஸோ 3 பேர் ஒன்றாக சேர்ந்து செய்த அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாங்க கேட்கறாங்க. ஸோ அதே மாதிரி 2 மெத்தடையுமே அப்ளை பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. சரிங்களா? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.